பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். சாரி ராஜிமா. அவ அந்த பூக்கிட்ட போயிருப்பாளோ என்னன்னு தெரியல. ஹார்ட் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. மல்லிக்கு சம்பவம் நடந்தா அது ஒரு ஸ்கிரீன் பிளே, வெண்பாக்கு நடந்தா அது வேற ஒண்ணு. ராஜிமா மெதுவா. ஆமா கேட்டுற போது அவரும் இந்த டைம்க்கு வந்துட்டாரு. வந்தா என்ன இப்போ? அவன் என்ன கடவுளா? அந்த குழவி மனுஷ வாடப்பட்டா சடார்னு வெளியில வந்துருமா? இது பக்கத்துல போகணுமே. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன அப்படி பாக்குற? நீயும் வேண்டிக்கோ. ஐயோ ராஜிமா, இதுக்கெல்லாம் வேண்டிக்கணுமா? யார் போனா நமக்கு என்ன? அது கடவுள் விட்ட வழி. அந்த குழவி இப்ப கொட்டணும். அது கொட்டினா அடுத்த நிமிஷமே மூளை நரம்பெல்லாம் அந்த விஷம் பாதிக்குமா. 5-10 நிமிஷத்துக்குள்ள தோலெல்லாம் வீங்கி மூஞ்சி அப்படி வீங்கி போயிடுமா. நான் பட்ட அவஸ்தை அவளும் படணும். அப்பதான் அவளுக்கு புரியும். விட்டா கொலவிக்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துருவீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க ராஜிமா. மாமா வந்துட போறாரு. ஐ, மல்லிமாக்காக ரோஸ் அழகா போட்டிருக்கு. வெண்பா, வெண்பா, எங்க வெண்பா, வெண்பா குட்டி. ரஞ்சிதா, என்ன அப்பவே போச்சுங்க? இன்னும் சத்தத்தையே காணோம். இந்நேரத்துக்கு குழவி வேலையை காமிச்சிருக்கணுமே. வெண்பா எங்க இருக்க? வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே யூனிஃபார்மை மாத்திட்டு கை கால் கழுவிட்டு தானே வெளியே வருவேன். இப்ப என்ன இப்படி மாடியில சுத்திட்டு இருக்க? மல்லி அம்மா அப்புறம் கோச்சுப்பேன். கோச்சுக்கிட்டு உன்கிட்ட பேசவே மாட்டேன். சாரி மல்லியம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்மா ப்ளீஸ். நேத்தே நம்ம கார்டனுக்கு ரோஸ் செடி வாங்கிருந்தோம்ல. ஆமா வாங்கிட்டு வந்தோம். அது வச்ச இடத்துல தான் இருக்கும். நீ யூனிஃபார்மை மாத்திட்டு வரதுக்குள்ள ஓடியா போயிட போகுது. இங்க வா. அம்மா ப்ளீஸ்மா, அந்த ரோஸ் செடியில குட்டி குட்டி மொத்த இருந்துச்சுல, அது இன்னைக்கு பூவா இருக்கும்ல. அப்புறம் அந்த ரோஸை உங்களுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அழகா பூத்திருக்கு மல்லியம்மா. அழகா இருக்குல்ல? அது பறிச்சு. ஏய் இல்ல 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 வேண்டாம், அது அங்கே இருக்கட்டும். இல்ல மல்லியம்மா, உங்க தலையில இருந்தா இன்னும் அழகா இருக்கும். இருங்க பறிச்சுட்டு வரேன். ஐயம்மா, வெண்பா பாத்து. வெண்பா, நீ வர வர அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற. ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிட்டு வந்துருச்சு தெரியுமா? நீங்க என் பேச்சுக்கு ஓகே சொன்னா நான் எதுக்குமா வெளில போறேன்? வர வர என் மேல உங்களுக்கு மரியாதையே இல்ல. சொல்ல சொல்ல கேட்க மாட்டீங்க. சரி, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். மல்லிமா, மல்லிமா, நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. என் நல்ல மல்லிமா, என் செல்ல மல்லிமா. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் ஐஸ் வைக்கிற? இல்ல, வந்தது வந்துட்டோம், அது பறிச்சுட்டு போயிடுவோமா? இல்லனா இப்ப அடம் பிடிப்பா அதானே? ஏய் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ பறிச்சா முள்ளு குத்தம் வெண்பா. இரு, அம்மாவே பறிச்சு தரேன். ஏ ராஜிமா, அந்த மல்லி கத்துவான்னு பார்த்தா இவ கத்துறா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. குழவி கிட்ட மல்லியை போய் கடிக்காத நான் சொல்ல முடியும்? ஏதோ ஒண்ணு, 3ல 1 அவுட்டு தானே. சரிவா போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னாச்சு மல்லிமா? மல்லிமா என்னாச்சு? மல்லிமா என்னாச்சுமா? மல்லிமா என்னாச்சு? என்ன பெரியம்மா, ஒரு குழவி கொட்டிருச்சு. குழவியா? ஆமா பெரியம்மா, நான் அதை கவனிக்கல. கொட்டிருச்சு பெரியம்மா. ஐயோ கடவுளே, மல்லிமா என்ன பிள்ளை? என்ன குழவின்னு தெரியலையே. வலியில வேற இப்படி துடிச்சிட்டு இருக்கா. இரு
இருப்புல மிளகு வசதி கொண்டு வரேன் பாத்துக்கோ. மல்லிமா ரொம்ப வலிக்குதாம்மா? ஐயோ மல்லிமா, ஐயோ மல்லிமா, வெண்பா. மல்லிமா. என்னாச்சுமா உனக்கு? டாடா எனக்கு ஒண்ணும் இல்ல டாடா, மல்லிமாக்கு தான். நான் தான் டாடா காரணம். ரோஸ் பறிக்கிறேன்னு போனேனா எனக்கு முள்ளு குத்திரோன்னு மல்லிமா நான் பறிச்சு தரேன்னு சொன்னாங்க. குலவி கொட்டிருச்சு, இல்லன்னா என்ன கொட்டி இருக்கும். பாவம் மல்லிமாக்கு ரொம்ப வலிக்குதான். பாவம் டாடா ரொம்ப வலிக்குதாமா? அம்மா வலிக்குதாமா? அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? ரொம்ப வலிக்குதா மல்லிமா? மல்லிமா, மல்லிமா, என்னாச்சு விஜய்? மாமா, வெண்பாவுக்கு என்னாச்சு? அம்மா எனக்கு பயமா இருக்குமா? அம்மா வலிக்குதாம்மா? அம்மா என்னாச்சு மல்லிமா? வலிக்குதாம்மா? ராஜம்மா, குலவி கிட்ட நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, ஆனா குலவிக்கு காது கேக்குது பாருங்க. நம்ம பேசினது கரெக்டா கேட்டிருக்கு. மல்லிமா, என்னாச்சு மல்லிமா? வலிக்குது மல்லிமா. மல்லிமா தள்ளு வெண்பா. இந்த வெத்தலை சாப்பிடு, இந்த வெத்தலை சாப்பிடு. வெத்தலை கொஞ்சம். ஏய் மல்லி, மல்லி என்னாச்சு? மல்லி என்னாச்சு மல்லிமா? கண்ணு தரப்புல மல்லி. ஐயோ கொஞ்சம் பாருப்புல மல்லி. எழுந்து மல்லி. எனக்கு பயமா இருக்குடா. மல்லிமா பாவம் டாடா. வாங்கடா ஹாஸ்பிடல் இருக்கே மல்லி. பாருப்புல. ஏய் கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. ஐயோ மாப்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. என்னன்னு பாருங்க மாப்ள. என்ன கொலவினே தெரியலையே மாப்ள. விஷ கொலவினா ரொம்ப ஆபத்தாயிடும். ஹாஸ்பிடல் கூட்டி போயிருவோம் மாப்ள. தூக்குங்க மாப்ள. டாடா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் டாடா. எனக்கு பயமா இருக்கு டாடா. தூக்குங்க டாடா. மல்லிமா, 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 என்னாச்சு மல்லிமா? மல்லி மாப்ள பாத்துட்டு இருக்காதீங்க, தூக்குங்க. விஜய், மல்லி 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 டாடா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் டாடா. தூக்குங்க டாடா. மல்லி கண்ணை திறந்து பாரு மல்லி. மல்லி 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 மாப்ள லேட் ஆக ரொம்ப ஆபத்தாயிடும் மாப்ள. நஞ்சு ஏறிட போகுது மாப்ள. தயவு செஞ்சு தூக்குங்க மாப்ள. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க மாப்ள. சீக்கிரம் மாப்ள. விஜய், மாப்ள சரி. ஜாக்கிரதை மாப்ள. மல்லி மல்லி விஜய். அம்மா மல்லிமா, மல்லிமா, மல்லிமா. என்ன ராஜம்மா அது? நர்ஸ், மல்லிமா, நர்ஸ், மல்லிமா. சொல்லுங்க சார். எமர்ஜென்சி வார்டு இந்த எங்க? ரூம்ல போய் பாருங்க சார். வெண்பா கதவு திற. இந்த மெடிசனை கொடுத்துருங்க. டாக்டர், இவங்களுக்கு கார்டன்ல ஏதோ குலவை கடிச்சிருச்சு. சரி. மயங்கிட்டாங்க. சரி நான் பார்க்குறேன் சார். படுக்க வைங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க சார். மல்லிமா, நீங்க சரியா இருவீங்க மல்லிமா. நான் முருகர் கிட்ட சொல்றேன். உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமாமா? ம், சரி டாடியை கூட்டு வெளியில வெயிட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணணும். கூட்டிட்டு போங்க சார். சரிங்க சார். என்ன குலவியா இருக்கும்? மல்லிமா. வெண்பா என்ன இது? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? இல்ல டாடா, உங்களுக்கு தெரியாது. மல்லிமா பாவம் டாடா. அவங்களுக்கு சரியாயிடுமா? அப்படி இல்ல டாடா. நான் தான் சொல்ல கேட்காம அந்த ரோஸை பறிக்க போனேன். மல்லிமா வேணான்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்களே பறிச்சு தரேன்னு சொன்னாங்க. பறிக்க போகும்போது மல்லிமாவை அந்த குலவி கொத்திருச்சு. இல்லைன்னா அந்த குலவி என்ன கொட்டிருக்கும் டாடா. மல்லிமாவை காப்பாத்திட்டாங்க டாடா. ஆமாடா, சாமி உன்னை காப்பாத்திருச்சு. அப்ப மல்லிமா சாமியாடுடா. மல்லிமா இல்லைன்னா நான் தான் அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருப்பேன். டாக்டர் என்ன இப்படி கதவை அடிச்சுட்டு பார்த்து இருந்திருப்பாங்களா? ஏன் டாடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கும் மல்லியம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன் டாடா. அப்படி நீங்களும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க டாடா. ஒன்னும் சொல்லாம இருக்காதீங்க. எனக்கு நீங்க சொல்றது புரியலனாலும் நான் கேட்டுப்பேன் டாடா. சரிம்மா. மல்லியம்மாக்காக சேர்ந்து பிரேயர் பண்ணலாம் டாடா. நீங்களும் கும்பிடுங்க டாடா. பிரேயர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மல்லி.
வெண்பாவை காப்பாத்திட்டு அவளுக்கு ஒண்ணுன்னா அப்பத்துல இருந்தே எல்லாத்தையும் நீயே ஏத்துக்கிற. நீ நல்லா ஆயிடுவ. சாமி உன்னை காப்பாத்தும். வெண்பா வா. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.